வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் அவர்கள் எழுதிய சண்முக கவசம் அந்த பாடலை ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு செய்யுளாக நான் இன்னையிலேருந்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு உங்கள்கிட்ட நான் இதை தொடர்றேன். பாம்பன் சுவாமிகள் அவர்கள் பல பல செய்யுள்களை முருகப்பெருமான் மேலே இயற்றியிருக்கான்ட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும். முருக பக்தர்கள் அத்தனை பேருக்குமே நன்றாக தெரியும். சமீப காலமாக எனக்கு பாம்பன் சுவாமிகள் அவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. முருகப்பெருமான் மேலே பக்தி இருக்கிறதால அவரையும் குருவாக ஏற்றுக்கிட்டு நான் வணங்கிட்டு வரேன். நிறைய சகோதரிகள் இப்பொழுது நம்ம யூடியூப் சேனலில் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்கிற அந்த முருகர் பற்றி சொல்கிற, திருப்புகழை பற்றி சொல்கிற, அதுக்கப்புறம் வேல்மாறல் பற்றி சொல்கிற, இப்படி சொல்ல சொல்ல கேட்க கேட்க முருகர் மேலே எனக்கு அளவுக்கு அதிகமான பக்தி வந்துட்டுருக்கு. நான் எப்போவுமே குருமார்களை வணங்குவேன். சாய்பாபாவை வணங்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ராகவேந்திரரை வணங்கிட்டுருக்கேன். இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் அவர்கள் மேலே எனக்கு நல்ல ஒரு ஈடுபாடு வந்திருக்கு. அவருடைய புகழ், அவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இந்த ஆர்வத்தோடு சேர்த்து நான் அவர் எழுதிய அந்த சண்முக கவசத்தை நான் தினந்தோறும் ஒவ்வொரு செய்யுளாக இந்த யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறேன். ஸோ அதற்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பாம்பன் சுவாமிகள் அவர்களை பற்றின வரலாறு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப அவரை பற்றி கேட்கணுன்ற ஆர்வம் எனக்கு இருக்குது. ஸோ சொல்லுங்கள். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு, திருவான்மியூர் கோவிலுக்கு போயிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு அவ்வளோவா அவரை பற்றின மகிமை எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ நாங்கள் சின்ன வயசில் எங்கள் பெரியப்பா திருவான்மியூருக்கு அழைச்சிட்டு போவார். பௌர்ணமிக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஏதோ ஜாலியாக டூர் போகிற மாதிரி நாங்கள் போயிட்டு வருவோம். அந்த டூர் போயிட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். ஸோ பாம்பன் சுவாமிகள் அவர்களுடைய மகிமையை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவருடைய அற்புதங்கள், அவர் நிகழ்த்தின அற்புதங்கள், அவர் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து, சென்னை ஹாஸ்பிட்டலில் இருந்தது, இதெல்லாம் சொல்லும்பொழுது எனக்கு இன்னும் ஈடுபாடு அதிகமாக இருக்குது. ஸோ அவர் மேலே நான் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு எனக்கு வந்திருக்குது. ஸோ குருமார்களுடைய ஒரு அஃபெக்ஷன் வர்றது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம. ஸோ இதை நான் பேஸ் பண்ணி அவர் இயற்றிய அந்த சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மனப்பாடமாக எனக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு செய்யுளாக 29 செய்யுள் இருக்குது. அதில் ஒவ்வொரு செய்யுளாக ஒவ்வொரு நாள் நான் உங்களுக்கு அதிகமாக நான் போடணுன்றது முருகப்பெருமானுடைய ஆணைன்னு நான் நினைக்கிறேன். பாம்பன் சுவாமிகளுடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். நான் இதை செய்யணும்னு பார்க்குறேன். உங்களுடைய ஆதரவை எனக்கு சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும், முருகனை பற்றின கருத்துக்களாகவோ, பாம்பன் சுவாமிகள் பற்றின கருத்துக்களாகவோ, வேறு ஏதாவது குருமார்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றைக்கு வேணும். வாங்க பதிவுக்கு போகலாம். முதல்ல நாம் பார்க்க போகிற சண்முக கவசத்துடைய முதல் செய்யுளை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அண்டமாய் அவனியாகி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டினல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செய்யுளை பாம்பன் சுவாமி அவர்கள் முடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அண்டமாய் அவனியாகி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டினல் சிரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. வானாகியும் மண்ணுலகமாகியும் மனம் வாக்கு காயத்தால் அறியலாத உண்மை பொருளாகியும் அடியார்களுக்கு குருவாகியும் களங்கம் இல்லாத கடவுளாகியும் 8 திசைகளிலும் உள்ளவர்கள் வணங்கிட விளங்கிய என் அருளுடைய இறைவனும் ஆகிய பேராற்றல் பொருந்திய சரவண பொய்கையில் முதற்காட்சி தந்த முருகப்பெருமான் நாள்தோறும் என் தலையை காப்பாராக அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்குண்டான நீண்ட விளக்கத்தை பாம்பன் சுவாமி அவர்கள் அருளியிருக்கிறார். ஸோ இதுதான் முதல் செய்யுளுடைய விளக்கமான ஒரு விரிவுரை ஆகும். அன்பர்களாகிய நாமும் இந்த செய்யுளை படித்து பயன்பெறுவோமாக. அன்பர்களே, இந்த முதல் பாடலுடைய விளக்கத்தை நாம் இப்போ பார்த்தோம்.
அதே போல் வேற ஒரு பாடல், அடுத்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை அடுத்த பதிவில் நான் போடுகிறேன். அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.